சிலக்குட்டீஸ் கெஸ் ஐடி பியூட்டிஃபுல் RP19 என்ன ஒரு ஒற்றுமைன்னு பாருங்கள். திஸ் RP19 அண்ட் டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு என்னடா அது ஒரே மாதிரி இருக்கே நினைப்பீங்க. பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மதியானம் ஆகிடுச்சு, நல்ல வெயில் ஆகிடுச்சு. மார்னிங்கே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கடல வேலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ மெடுசா பியூட்டிஃபுல் ஒன். பின்னாடி பாருங்கள், ஒரு சூப்பர் பர்பிள் கலரில் இருக்குது. நியூ மெடுசா. ஓகே, நியூ மெடுசா. அதுக்கப்புறம் RP19 என்னென்னா, இந்த RP19 வந்து இடையில இந்த ஒயிட் கலர் இந்த கோடு வருது, ரைட்டா? ஸோ ரெயின் லில்லி மேலே உள்ள அடிக்ஷனில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மெயினாக அந்த பேருக்காக வாங்குவாங்க. இன்னொன்று சில ஹைப் ஏற்படுத்துகிற சில அதனால் வாங்குவாங்க. சில பேர் என்னென்னா, யாரோ இது சூப்பராக சேல் பண்ணுறாங்க, இது பெரிய சூப்பர் எக்ஸாட்டிக் போலன்னு வாங்குவாங்க. நான் என் தங்கங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ட்ரூலி ரெயின் லில்லிஸுங்கிறது அடிக்ஷனில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது தான். அது எல்லோரும் கலெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. தமிழிச்சு கடன் கலெக்ட் பண்ணுவேன்னு கேட்டால் நான் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். அது என்னமோ அது என்ன சொல்கிறது, இந்த சில அடிக்ஷன் வந்து சில இதில் வரும், அது வந்து மாற்றிக்க முடியாது. அந்த மாதிரி நான் வந்து கடவுளுக்கு தேங்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரெயின் லில்லியில் வந்து எனக்கு அடிக்ஷன் வந்ததுன்னு நினச்சி. ஸோ இந்த RP19 சரி, நியூ மெடுசாவும் சரி, பார்க்கும்போது என்ன ஒரே மாதிரி தான் இருக்குது, எதுக்கு இதை வாங்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க வேண்டாம். பட் இதில் கலெக்ட் பண்ணணும் இந்த வெரைட்டிஸ். ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இப்படியே பூக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது, அது காமிக்கும். அப்போ பார்த்து வாங்கிக்கலாம். பட் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரைஸ் உங்களோட லெவலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, இந்த லெவலுக்கு வந்தால் போதும் நம்ம வாங்கினான்னு, அந்த ஒரு லெவலுக்கு வந்தபோது நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டா போதும்னு மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் வந்து டிப்ரெஷனோ அப்செட்டோ ஆக தேவையில்லை. புதுசாக ரெயின் லில்லி கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ். இது சூப்பரான அட்வைஸாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் தங்கங்களா. எந்த ரெயின் லில்லி செல்லரும் அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து என்னென்னா, என் தங்கங்கள் கொஞ்சம் அவங்க செலவு பண்ணி வாங்கணுன்னு அவங்க ஆசைப்படுற ஒரு வெரைட்டிஸை லோ காஸ்ட்டிலேருந்து சூஸ் பண்ணிக்கிட்டுமேன்னு சொல்லி தான். இப்போ நியூ மெடுசாலாம் ரொம்ப ரேட் கம்மியாயிடுச்சு. அது மாதிரி RP19 வந்து கம்மியாயிடுச்சுன்னு கேட்டால் இல்லை, அந்தளவுக்கு வெரி இதுதான் ரேர் பீப்புள் தான் அதை வச்சுருப்பாங்க, அந்த மாதிரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு வரும்போது அது வந்து ப்ரைஸு கம்மியாயிடும். ஸோ சிமிலராக ஏதாவது வெரைட்டிஸ் பார்க்குறீங்க, அப்படியே ஓவர் ரேட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ₹100 வரும்போது வாங்கிக்கலான்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.